இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஏசாயா 35:2. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லிபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இந்த வார்த்தை யூதா மக்கள் சிறையில், பஞ்சத்தில், அடிமைத்தனத்தில், அழிவில், போரில், வேதனைகளை சந்திக்கிறாங்க. அதுக்கு ஆறுதல் படுத்தக்கூடிய தீர்க்க தரிசனமான வார்த்தை. இவங்களோட வாழ்க்கையில் தேவன் வரும்போது வறண்டு போன வாழ்க்கை புதிதாக மாறும். துன்பத்தில் இருந்தவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அப்போ தேவனுடைய மகிமை வெளிப்படும்னு ஏசாயா தீர்க்கதரிசி மூலயமா தேவன் சொல்கிறார். சரி, இங்கே யூதா மக்களுக்கு ஏன் இவ்வளோ வேதனை கஷ்டங்கள்னு பார்த்தோம்னா, தேவனுக்கு பிடிக்காத செயல்களை, அருவருப்பான செயல்களை, தகாத வார்த்தைகளை பேசுனதுனால, செஞ்சதுனால தண்டனைக்கு ஆளானாங்க. தேவன் எப்போ இவங்களை செழிப்பாக வாழ வைப்புன்னு சொல்கிறாருன்னா, நம்ம தேவனிடத்தில் சேரும்போது, அதாவது தப்புகளை திருத்திட்டு தேவன்கிட்ட சேரணும். தப்புகளை செஞ்சுக்கிட்டே தேவனிடத்தில் சேர்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. முதல்ல திருந்தணும். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் தேவன் வெளிப்படுவார். அந்த நேரத்தில் நமக்கு செழிப்பு உண்டாகும்னு சொல்கிறாங்க. ஆமீன்.